இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மார்க்கு 11:25. ஒரு பெண்மணி புற்றுநோயினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாள். அவள் அதிகபட்சம் 6 மாதங்களே இன்னும் உயிரோடு இருப்பாள் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். ஒரு நாள் மருத்துவர்கள் சொன்ன முடிவை தனது 12 மற்றும் 14 வயது மகன்களிடம் தெரிவித்தாள். உடனே மூத்தவன் ஒரு வேதாகமத்தை கொண்டு வந்து தாயின் அருகில் அமர்ந்து தனது சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட மார்க்கு 11:24 வாசித்தான். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்ற இந்த வார்த்தையின்படி ஜெபிப்போம் அம்மா, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று கூறினான். அந்த வசனத்தை கேட்டவுடன் அந்த தாய் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அவள் ஒரு கிறிஸ்தவளாயிருந்தாலும் இந்த வசனம் வேதத்தில் இருப்பதை அறிந்திருக்கவில்லை. அன்றிரவு படுக்கைக்கு செல்லும் முன் மகன் வாசித்த வேத வசனத்தை எடுத்து வாசித்தாள். அதை தொடர்ந்துள்ள வசனங்களையும் வாசிக்க தூண்டப்பட்டாள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்ற இவ்வசனம் அவளோடு இடைப்பட ஆரம்பித்தது. அவளுடைய உறவினர் பேரில் அவளுக்கு இருந்த மன்னிக்க முடியாத நிலைமையை அவளுக்கு உணர்த்தியது. தன் உறவினர்கள் அனைவரையும் மன்னிக்க தனக்கு உதவி செய்யும்படி கர்த்தரிடம் மனம் கசந்து அழுது மன்றாடினாள். என்ன ஆச்சரியம்! அநேக மாதங்களாக நித்திரையின்றி கஷ்டப்பட்ட அந்த தாய் ஒரு குழந்தை தன் தாயின் கரங்களில் உறங்குவது போல அன்றிரவு நன்றாக உறங்கினாள். மறுநாள் காலையில் அவள் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருப்பதை உணர்ந்து மருத்துவரை காணச் சென்றாள். புற்றுநோய் முற்றிலும் அற்று போயிருப்பதை கண்டு மருத்துவர்கள் பிரமிப்படைந்தனர். இப்போது நல்ல சுகத்துடன் அந்த சகோதரி புற்றுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்யவும் தன்னை அர்ப்பணித்து விட்டாள். எல்லா புற்றுநோயும் மன்னிக்காததினால் தான் வருகிறது என்று சொல்ல முடியாது. மன்னிக்காததினாலும் வரலாம் என்பதற்கு இது ஒரு சாட்சி. மன்னிப்பு என்பதற்கு கிரேக்க பதத்தில் விடுதலையாக்குதல் என்ற அர்த்தமும் உண்டு. நமக்கு விரோதமாக தவறிழைத்தவர்களை மன்னிப்பதன் மூலமாக நாம் அவர்களை விடுதலையாக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மையும் விடுவித்துக் கொள்கிறோம். மற்றவர்களை முழு இருதயத்தோடு மன்னிக்க முடியாதவர்களால் மெய்யான விடுதலையை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. பிறரை மன்னிக்க தெரியாதவர்கள், மன்னிக்க முடியாதவர்கள் கோபம், பழிவாங்குதல், கசப்பு முதலான நோய்களால் பாதிக்கப்பட்டு நோய் கொண்ட மக்களாகவே காணப்படுவார்கள். உடனுக்குடன் மன்னித்து தங்களுடைய இருதயத்திலிருந்து அன்பு கூறக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு தேவையாய் இருக்கிறார்கள். அவர்களையே அவர் வல்லமையாக பயன்படுத்துவார். மன்னித்தல் நொறுங்கிய இருதயங்களை குணமாக்கும், முறிந்து போன விவாகங்களை இணைத்துவிடும், சிதைந்து போன வாழ்க்கையை சீர்படுத்திவிடும், தகர்ந்து போன குடும்பங்களை ஒன்றாக்கிவிடும். மன்னிப்பவர்களுக்கு மாத்திரமே ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தமக்கு விரோதமாக தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். பிறரை மன்னிக்கிறவர்களால் மாத்திரமே தங்கள் ஆவியை பிதாவின் கரங்களில் சமாதானத்துடன் ஒப்பு கொடுக்க முடியும். பிறரை மன்னிக்க முடியாதவர்கள் கசப்பான எண்ணங்களுடன் புறம்பான இருளுக்குள் கடந்து செல்லுவார்கள். எனவே மன்னிப்போம், மன்னித்து இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் சந்தோஷமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்பட்ட கர்த்தா வசனத்தின்படி அப்பா ஒருவருக்கொருவர் தயவாயும் மனம் உருக்கமாயும் இருந்த ஆண்டவரே, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே ஸ்தோத்திர தீமை செய்கிறவர்களையும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.